ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான ப்ரான் ட்ரை கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறோம். 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து தாளிச்சிக்கிறோம். இப்போ நல்ல பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்க விட போகிறோம். இப்போ நான் உப்பெல்லாம் ஆட் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பெப்பர் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். ஸோ மிளகும் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அதில் காரம் உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரையில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன், ஆனால் நல்லா இந்த இதிலே ஃப்ரை பண்ண விட போகிறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை பார்த்துடலாம். இது இந்த டீவெயின்ட் அண்ட் பீல்டு ப்ரான் கிடைக்கும். இது இங்கே காஸ்கோவில் நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பெரிய ப்ரான்ஸ் தாங்க. இன்னொன்று, ப்ரான்ஸ் வாங்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டியது, இது வைல்டு காட்டாக இருக்கணும் அப்படின்றது முடிஞ்ச அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபார்ம் ரைஸ்ட் அந்த மாதிரி இதில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்கானிக்காக எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி முடிஞ்ச வரையில் இந்த வைல்ட் காட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நார்மல் ப்ரான்ஸோட. முடியும்போது இந்த மாதிரி வாங்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபராக கூட. இப்போ இந்த ப்ரான்ஸை அந்த ட்ரையான மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட போகிறேன். நம்ம இதில் எந்த தண்ணியும் விட போகிறதில்ல. ஸோ ப்ரான்ஸ்லேருந்தே அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ப்ரான்ஸ்லாம் நல்லா அப்படி சுருண்டு ரவுண்ட் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு ப்ரான்ஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி குக் ஆகிடும் ப்ரான்ஸு. இப்போ நான் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இது இப்போ சோம்புத்தூள், ஃபெனல் பவுடர், நான் வேறு எந்த கரம் மசாலும் எதுவும் ஆட் பண்ணலைங்க. வெறும் இந்த லாஸ்ட்டாக கொஞ்சம் சோம்பு பொடி மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தண்ணியிலேயே, அந்த ப்ரான்ஸ்லேருந்து வந்த அந்த தண்ணியிலேயே இப்போ ப்ரான்ஸ் குக் ஆகி ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம நிறுத்திடலாம். பட் எனக்கு இன்னும் ட்ரையாக வேணும், அதனால் இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ண விட போகிறோம். பாருங்கள், தண்ணியெல்லாம் இப்போ வற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக போகிறோம். 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி புளிப்புக்காக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். ஏன்னா நம்ம இதில் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் ட்ரை கிரேவி மசாலா ரெடி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம காரசாரமான ப்ரான் ட்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்து சர்விங் பவுலில் வச்சுட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. என் பையெல்லாம் ஆல்ரெடி பக்கத்துலேயே நின்றுட்டார். அவ்வளோ ஸ்மெல்லு தூக்கலாக இருக்குது அண்ட் பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாயூறுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு தயிர் சாதம், மோர் குழம்பு, இல்லை ரசம் கூட, ஃப்ரைட் ரைஸ் கூட அண்ட் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு ப்ரான் ட்ரை மசாலா வச்சு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.